வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி பெங்காலி ஸ்பெஷல் ரஸ்போரா ஸ்வீட் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கிட்டோம். இப்போ 2.25 கப் பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை நல்லா திக்காகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஆற வச்சுக்கலாம். ரவை நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். இப்போ இதோட 4 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மாவு அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டோம். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிட்டோம். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் வர வரைக்கும் திருப்பி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃப்ரை பண்ணதை சர்க்கரை பாகில் ஆட் பண்ணும்போது சர்க்கரை பாகு லேசான சூட்டில் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ண எல்லா ஸ்வீட்டையும் சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிட்டோம். இதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டான ரோஸ்போரா ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.